அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. நம்ம சொன்ன மாதிரி மனோஜ் கூட விஜயா போயிடுறாங்க. ஏன்னா அங்கே இருக்க முடியாது, நமக்கு தான் தெரியுமே. நண்டு வலைக்குள்ள நண்டு போயிட்டு ஏதாவது ஒரு இதுக்குள்ள அமைதியானதுக்குள்ள இருக்குமாங்க, தத்தளிச்சிட்டு வெளில வரும்னு சொல்லுவாங்க. அதனால் வெளியில் வந்துடுது. வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, மனோஜுக்கு நொந்துக்கிறாரு. அம்மாவுக்கு சேவை செய்ய முடியலன்னு, அட பாவி, உனக்காக அந்த பிள்ளை எவ்வளோ பண்ணியிருக்கு கொய்யால அப்படின்னு நொந்துக்கிட்டா இருக்கிற, சுடுதண்ணி வச்சு தடாங்கிறதும் அப்படி இப்படின்னு சொல்லவும் இங்கே தகவலை சொல்லிடுறாங்க ரவியும் ஸ்ருதியும். அங்கேருந்து முத்து மீனா அவங்க அண்ணாமலை எல்லாரும் வந்து, ஏன் இங்கேருந்து கஷ்டப்படுற, வா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்படியே விஜயா மீனாவை பார்க்குது. இவ்வளோ என்ன வாங்க சொல்கிறது இந்த விஜயாவை. ஒன்று சொல்லுவாங்க, கெட்டாலும் மேன்மக்கள்னு. அதே மாதிரி இந்த கீழ் மக்களுக்கும் சொல்லலாங்க. கெட்டாலும் கீழ் மக்கள்னு இருக்கிறது. அதாவது என்னதான் இருந்தாலும் கீழ் மக்கள் தான் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அது வந்து விஜயாவுக்கு தான். அத்தை நான் பார்த்துக்கிறேன், அத்தை வாங்கத்தை. அந்த பிள்ளை அத்தைங்கிற வார்த்தையை விடவே இல்லைங்க இன்ன வரைக்கும். அப்படியே யோசிக்குது, வரியா வரலையா அப்படிங்கல. இல்லை நான் வரல அப்படின்னு சொல்ல, வராமல் எங்கே போகிறேன், நான் மனசு கூட இருந்துக்கிறேன், சீக்கிரம் கடன் அடைச்சிட்டு நான் அங்கே வந்துக்கலாம், நான் அங்கே வரல அப்படிங்கல. சரி வரமாட்டேல, அப்போ நீ என் மேலே உனக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, அவ்வளோதான் நீ என் மேலே வச்சிருக்கிற பாசம். சரிடி, நான் கூட நினச்சேன், என்னதான் வாயடியாக இருந்தாலும் நம்ம பொண்டாட்டி நம்ம மேலே பாசமாக இருக்கா, நல்லா நம்ம பேச்சை கேட்குறா, உயிராக இருக்கான்னு உன்னை நினச்சேன் பாரு விஜயா. சே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாடா முத்து வா, மீனா வா அப்படின்னு சொல்லி கிளம்பி போக மனோஜ் பார்க்குறாரு. அம்மா இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, எலித்தோலை தாங்க முடியலம்மா, பேசாமல் நம்ம அங்கேயே போயிடுவோம்மா. என்னடா சொல்கிற? ஆமாம்மா, நம்ம நைட்டுக்கு மட்டும் நான் அங்கே வந்துட்டுறேன், பொழுதுக்கு நான் இங்கே இருந்துக்கிறேன், நீ அங்கே இருமா, எனக்கும் சாப்பாடு சரியில்லைம்மா, பிடிக்கலம்மா, வயிறு எரியுதுமா கடையில் வாங்கி சாப்பிட்டு அப்படின்னு கெஞ்ச. சரிடா உனக்காக வர்றேன், இல்லைங்க அப்படின்னு ஓடி போய் கையை பிடிக்குது அண்ணாமலைட்ட. என்ன அப்படின்னு எல்லாரும் திரும்ப, நான் வர்றேன் அப்படின்னு சொல்ல, என்ன வர்றேன்னு சலிச்சுக்கிற, இல்லை இது கூட என் மயனுக்காகத்தான், என் மகன் மனோஜ் கஷ்டப்படுறான், அப்புறம் இன்னொன்று என் மயனும் வருவான், அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்ல முத்து மீனா பார்க்குறாங்க. யாருமா வர வேணான்னு சொன்னால், நீங்கள் தான் மனசு குறுகி போயிட்டு வர மாட்டேங்கிறீங்க. அங்கே இருக்கவங்க மனசு எல்லாருக்குமே கடல் மாதிரி, எத்தனை பேர் வந்தாலும் பார்த்துக்குவாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட. சரி அப்படிங்கல. அத்தை பைய கொடுங்கத்த, நானே கொண்டுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, கொடுங்கத்த அப்படின்னு வாங்கிட்டு வருது. அப்படி இவங்க மகாராணி மாதிரி வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்து இவர் மனோஜ் என்ன பண்ணுறாரு, அம்மா நான் நைட்டுக்கு வரவா, டே இப்போ வந்து சாப்பிட்டு வாடா, நீ இன்னும் சாப்பிடவே இல்லைல்ல, சரிம்மா அப்படின்னு மனோஜ் வந்துடுறாரு. வந்துட்டு அவங்க அம்மா நல்லா தாங்க வரவேற்குது. வாங்க சம்மந்தி அப்படின்ட்டு. எப்படி இந்த பொம்பளை கொழுப்பு பார்த்தீங்களாங்க, அங்கே ஸ்ருதி அம்மா அப்படியே அசிங்கப்படுத்துச்சு. அதை பார்த்து இவங்க இன்னும், அதாவது கோமாத்தான் வந்திருக்காங்க, இன்னமும் அவங்க மேலே தான் மதிப்பு மரியாதை. இப்போ இந்த அம்மா எவ்வளோ தாங்குது, இருக்கட்டும் அப்படின்னு போனால் எவ்வளோ இந்த கொழுப்புன்னு சொல்லுவாங்க. அப்படி போயிட்டு உட்காந்துட்டு, அப்படியே ஃபேன் இல்லையா, ஏசி இல்லையா, ஃபேன் இருக்குத அப்படின்னு ஃபேனை போடுது மீனா. விஜயாவுக்கு அவ்வளோ நல்லது செய்கிறாங்க, அப்படி தான் பார்த்து பண்ணுறாங்க. மனோஜும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இப்படி விட்டு விளாசுறாருங்க, எல்லாருக்கும் இல்லாத அளவுக்கு காலி பண்ணுறாரு. அப்படி பார்க்குறாங்க. டேய் பார்த்து தின்றா. அப்போ மீனா என்ன பண்ணுது, விடுங்க சாப்பிட்டு போட்டும், பாவம் 2 நாளாக ஹோட்டலில் சாப்பிட்ருப்பார் போல இருக்குது, அதான் சாப்பிடட்டும். இல்லை மீனா, அது வந்து சாப்பிட்றவங்கள பார்த்து குறைச்சி சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது, நம்ம வேணால் ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறாங்க விஜயா. எவ்வளோ நல்ல மனசியாக இருக்கிறா. சே இவளை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு நினைக்கிது. அதாவது மனோஜ் நல்லா பேசுதான், அதுக்காண்டி. அப்புறம் மனோஜ் என்ன பண்ணார், நான் கிளம்புறேம்மா சாப்பிட்டு போ அப்படி கிளம்புறாரு. நான் வர்றேம்மா, நான் நாளைக்கு வரட்டா, இல்லை நைட்டுக்கு வந்து சாப்பிட்டு போட்டேன், வந்து சாப்பிட்டு போடா, நீ வெளியிலாம் சாப்பிட வேணாம், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிளம்பிடுறான். இங்கே பார்த்தா விஜயாவுக்கு அப்படி தான் பண்ணுதுங்க. இருந்தாலும் இந்த ஆணவ திமிரு கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ணாமலைகிட்ட போகுது, எங்க எப்போங்க கடன் அடையும், அது உன் மயன் தான் சொல்லணும். இல்லை அவன் தான் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சே, முத்து மீனா வந்து கடை அடைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, எப்போ அடைப்பாங்க, அது அவங்கள அடைக்கிறப்ப தான் அடைக்க முடியும், உனக்காலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை திட்டுறாரு. ரவியும் ஸ்ருதியும் வந்துடுறாங்க. வந்துட்டு ஆண்டி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஆண்டி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, இல்லைம்மா எனக்கு அது ஒத்து வராதுமா அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி நீங்கள் இங்கே வந்தது சந்தோஷம்தான் அப்படிங்கிறாங்க. ரவியும் ஸ்ருதி பார்க்குறாங்களா, சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிட்டே, சாப்பிடாம போதரா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட மீனாவும் கூப்பிடுது. நல்ல வேலை கூப்பிடுவீங்களோன்னு இருந்தேன் மீனா, என்ன ஸ்ருதி நம்மகிட்டலாம் அப்படிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சாப்பாடு எடுத்தாந்து போடுறாங்க. அள்ளி அன்னச்சத்திரம் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காங்க. நல்லா ஃபுல் கட்டுதுங்க. இந்த சமையலுக்காகவே உங்களை விட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ருதி நல்லா சாப்பிடுது. உங்கள் வீட்டில் தான் போட்டாங்களே மட்டை சோறு அப்படிங்கல. ஆண்டி ஏன் ஆண்டி இப்படிலாம் பேசுகிறீங்க, ஒன்றே ஒன்றும் சொல்ல முடியாது, நீ நல்லா தான் பார்த்துக்கிட்ட, இருந்தாலும் அப்பாடியோ அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ தான் ஒவ்வொருத்தவங்களோட நிலமை அருமை புரியுது அப்படின்ட்டு அங்கிட்டு போய் ரூம்குள்ளே உட்காந்துக்கிறது ஃபேனை போட்டுக்கிட்டு. அடுத்து மீனா மீனா இங்கே வா, இங்கே என்னம்மா அப்படின்னு போய் கேட்க, உன் மாமியா வந்திருக்காமே, எங்கேயுமே போகாதாலும் உன் வீட்டை அப்படி ஒரு துச்சமாக நினைக்காதாலும் இங்கேயும் வரணும், இங்கே அந்த மூஞ்சியை பார்க்கணும் அப்படி சொல்ல செம்மக்கும் வருது சந்திராவுக்கும் மீனாவுக்கும். என்ன பேசுகிறீங்க, என்ன பேச்சு பேசுகிறீங்க, என்ன சந்திரா இப்படி கோவமாக பேசுகிறேன்? ஆமாங்க, அவங்க யார் நினச்சிங்க, அவங்கள எப்பேற்பட்டவங்க நினச்சிங்க? அவங்க என் சம்மந்திங்கிறத விட என் பொண்ணுக்கு ஒரு தங்கமான மாப்பிள்ளையை பெற்று கொடுத்துருக்காங்க. அவங்கள மாதிரி ஒரு பிள்ளைய பெற்க முடியுமா? அது என்னமோ கரெக்டு தான், உன் மாப்பிள்ளை நல்ல பிள்ளைய தான் பெற்று கொடுத்துருக்காங்க, அதுக்காண்டி மீனாவை எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க அப்படி சொல்லல. என்ன கொடுமைப்படுத்தினாங்க, ஏக்கா அப்படிலாம் பேசுறீங்க? மீனா பயங்கரமாக சண்டைக்கு போகுது. என்ன மீனா, உன் மாமியா உன்னை அந்த ராட்சசனமாக பண்ணுச்சு, இப்படி பண்ணுற? அவங்க பண்ணாங்க நான் சொன்னேன்னா? நீ சொல்லலை, நாங்கள் தான் பார்த்துருக்கோமே, இங்கே வந்து என்ன ஆட்டம் ஆடிட்டு போணுச்சு பொம்பளை. அக்கா அவ்வளோதான் மரியாதை, ஆயிருந்தாலும் அவங்க என் மாமியார், என் புருஷனை பெற்றவங்க, அவங்கள இந்த மாதிரி பேசுறதுக்கு என்னால் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ஆத்தாடியோ நல்ல மாமியா கிடச்சிட்டா உன்னெல்லாம் தாங்க முடியாதுரி, பிடிக்க முடியாதுரி. இருக்கட்டுமே, அவங்க என்னங்க பண்ணாங்க அந்த வீட்டில்? எனக்கு இடம் கொடுக்கலையா? வேலை பார்க்க சொன்னாங்க, வேலை தான், என் வீட்டையும் நான் வேலை தான் பார்த்தேன். அது என்ன, மாமியார் வீட்டில் போய் வேலை பார்த்தா மட்டும் அதை ஒரு சுமையாக ஒரு அழுக்காக பார்த்துக்கிட்டு பார்க்குறது? எல்லார் வீட்லேயும் வேலை தான். நான் இங்கேயும் அதை விட பார்த்துருக்கேன். அங்கேயும் எனக்கு என் புருஷன் எவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்காரு. அதை விட என் மாமனார் தங்கமான மனுஷன். என் மாமியார் கொஞ்சம் பேசுவாங்க அவ்வளவுதான், மற்றபடி அவங்க முத்தான ஒரு புள்ளை எனக்கு பெற்று கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் காலத்துக்கு அவங்களுக்கு நான் சேவை செய்ய தயாராக இருக்கேன். அவங்க என்னை எட்டி மிதிச்சாலும் சரி, நான் அவங்க கூட தான் இருப்பேன். அவங்கள நான் கண்ணும் கருத்துமா என் உயிருள்ள வரைக்கும் அவங்கள நல்லா பார்த்துப்பேன். நல்ல மனுஷங்க தான் அந்த வீட்டில் இருக்கவங்க, இப்படிலாம் பேசாதீங்கக்கா அப்படின்னு சொல்ல, திட்ட இந்த மாதிரியா, ஐயோயோயோ இப்படி ஒரு மருமக அப்படிங்கிற இன்னொருத்தவங்க பக்கத்தில் நிற்க என்ன பண்ணுறாங்க, சும்மா இருக்கா, இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்க கொடுத்து தான் வைக்கணும், இப்படி பண்ணுறது எப்படி விட்டு கொடுக்காம பேசுகிறா? பரவாயில்ல மீனா, உன் மனசுக்கு நீ பேசுகிற, நீ இப்படி பேசாட்டினா தான் ஒன்றை நாங்கள் தப்பாக சொல்லணும். சரி வர்றோம், உன் மாமியா வராதா? அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு கோச்சுக்காமல் சத்தம் போடாமல் போகிறீங்களா? சரி மீனா நாங்கள் வர்றோம் அப்படின்னு போகிறாங்க. அடுத்து பார்த்தா 2 பேர் வராங்க. ஐயோ எல்லோரும் வந்துட்டே இருக்காங்களே, இப்போ என்ன பண்ணுறது, அப்படியே போட்டுருவோமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் மீனா கரெக்டு, இங்கே அமைதி வேணும், அதனால் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி போட்டுருங்க அப்படி சொல்லி வேகமாக ஒரு பேப்பர் எழுதி வாசலில் ஒட்டி விட்டுறாங்க. இவங்க பேசுகிற எல்லாத்தையும் விஜயா கேட்டுட்டு அப்படியே ஆடி போதுங்க, நெஞ்சே பிசையுது. அதுக்கு எவ்வளோ பெரிய நல்லவளாக இருக்காளே, நம்மளை ஒரு துளி கூட அடுத்தவிட்ட விட்டு கொடுக்காம இருக்கா. இப்பேற்பட்ட ஒரு மனுஷியவா நான் இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இருந்தேன். அடியே பூக்காரி, ஒரு ஏழைங்கிறக்கா நான் எவ்வளோ படுத்தி எடுத்தேன். ஐயோ கடவுளே, இது எனக்கு இந்த புத்தி வர வைக்கணுங்கிறக்காக தான் என் வீட்டை இந்த மாதிரி ஆக்குனியா? நான் எல்லாமே உன் காரண காரியத்தோடு நடக்குதா? நான் கூட நினச்சிட்டு இருந்தேனே, ஐயோ இவளை நான் தப்பானாலும் நினச்சிட்டேனே, இதுக்காக தான் இவ்வளவு நடக்குதா? கடவுள் இல்லையோ நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி புலம்புறாங்க. ஒன்றும் பண்ண முடியல. மனோஜ் வராரு, வந்த கையோட, அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு கொடுமா சீக்கிரம், நான் போகணும், எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கல. டேய் இல்லைடா, எனக்கு மனசே சரியில்லடா. என்னம்மா எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்கடா, என்னம்மா சொல்கிற? ஆமாடா, அந்த ஸ்ருதி வீட்டில் என்னை கண்டுக்கவே இல்லைடா, இங்கே என்னை தாங்குன்னு தாங்குறாங்கடா. வேலைக்கு டக்குன்னு காப்பி கொடுக்குறது என்ன, அதுவும் மீனா காப்பி தான், உனக்கு தெரியுமா? எனக்கு ஃபஸ்ட்டு காப்பி வாங்கித்தா, அதுக்கப்புறம் சாப்பாடு அப்படின்ட்டு. டே முத்து எனக்கு காப்பிடா அப்படிங்கல. அதெல்லாம் உன் குரலை கேட்டோன்னே என் மீனா போட்டு வந்துட்டா, இந்தா அப்படின்னு கொடுக்க அப்படியே வாங்கி மடக்குன்னு குடிக்கிறாரு. சூப்பர்மா, எப்படிம்மா, இதுக்காகவே இங்கே இருக்கலாம்மா, அம்மா சீக்கிரம் வீட்டுக்கடை நடிச்சு நம்ம மீனாவை மொத்தையும் கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு 2 பேரும் அப்படி பேசுகிறத அண்ணாமலை எல்லாரும் கேட்குறாங்க. 2க்கும் புத்தி வந்துருச்சா? புத்தி வருது, நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்க்குறாரு. இல்லைடா கொஞ்சோன்னு வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், ஆனாலும் இது அவ்வளோவா திருந்தலடா, மீனாவோட சமையல் ருசிக்கு தான் வந்து வருந்தி நிற்கிதுங்க. சரி ஏதோ ஒரு வகையில் வருந்திட்டாங்கல்ல, விடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜும் விஜயாவும் என்ன பண்ணுறாங்க, ஏண்டா நம்மளை இவங்களை கூப்பிடுவோமா, நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுவோமா? எப்படிம்மா, வீடு என்ன ஒரு முடிவு கொல்லையே, எப்படியாவது எனக்கு இதுங்க இங்கே எனக்கு சாப்பாட்டுக்கே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதில் நிற்கிதுங்க, குறியா நிற்கிதுங்க. பேசாமல் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் தான் எனக்கு மனசு ஆறுண்டா. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. காலில் விழுகிறதா அப்படின்னு மனோஜ் பார்க்குறாரு. என்னை மன்னிச்சிரு மீனா, என்னை மன்னிச்சிரு சந்திரா அப்படின்னு சொல்லி பார்க்க, அம்மா அது நல்லா இல்லைம்மா, நீ சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படிங்கிற மீனா வந்துடுறாங்க. மீனான்னு கூப்பிடங்காட்டி வந்து நிற்கல. அவங்க அம்மா வர்றாங்க. உங்கள் 2 பேரையும் நான் எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டேன் மீனா, என்னை மன்னிச்சிரு மீனா அப்படி சொல்ல. ஏன் அந்த அதெல்லாம் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களை ஒரு குறை இல்லாமல் நான் பார்த்துப்பேன், எங்கள் அம்மாவும் பார்த்துப்போம், போதுமா அப்படி சொல்ல. நீ சொல்லவே வேணாம்மா, என்னை நல்லா தான் பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன் அந்த மன்னிப்பு கேட்குறீங்க? நாங்கள் இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லைம்மா, நாங்கள் பெட்டி படிக்க எடுத்துகிட்டு கிளம்புறோம். ஐயோ அத்தை என்ன
அதெல்லாம் கொடுங்க, பைய கொடுங்க, ஏன் எங்கே கிளம்புறீங்க, எங்களுக்கு மனசு வலிக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படிலாம் கனவுல நடக்குமா நேரில் நடக்குமா? டைரக்டர் மனசு வச்சா நடக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.